ஐயா, திருச்சிற்றம்பலம், திருவடி வணக்கம். சிவாயினம் சிவாயினம் சிவாயினம். அம்மா சாந்தா அம்மா ஆரம்பிக்கலாங்களாம்மா? சொக்கநாதர் சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள். ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல இறைவனுடைய பெரும் கருணையினாலும் உயிரினை இறைவன் பால் வழிநடத்தும் குருநாதருடைய பெரும் கருணையினாலும் இந்த மண்ணிற்கு அடியேனை அளித்த அடியேனுடைய தாய் தந்தையருக்கும் அடியேனுடைய வாழ்க்கை துணைக்கும் அடியேனுடைய மகவிற்கும் இந்த அருள்நெறி திருக்கூட்டத்துக்கு சிறப்பாக எழுந்தருளி இருக்கும் முத்துக்கு முத்தான அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய வணக்கங்களும் சென்னி சார்ந்த போற்றிகளும். அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஏனென்றால் அடியனுடைய அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருவதற்கு கொஞ்சம் ஒரு சில முக்கிய வேலை காரணமாக ஒரு சில இடர்பாடுகள் அந்த போக்குவரத்திலே, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுத்து. இன்றைக்கு நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அப்படி என்கின்ற தலைப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு நெறியை நமக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு உருத்திர பசுபதி நாயனார் என்கின்ற ஒரு நாயனாரினுடைய குரு பூசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுந்தரர் பெருமான் யார் அப்படின்னா, பெருமானினுடைய ஒரு உருவம் தான். பெருமானுடைய ஒரு அதாவது ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மாவுக்கு, இந்த உயிருக்கு, நமக்குன்னே வைத்துக் கொள்ளும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஏதோ ஒரு புஸ்தகம் படிக்கின்றோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் படம் பார்க்கின்றோம், எந்த விஷயம் நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை உருவாக்கிய ஒரு ஆசிரியர் என்று ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த ஆசிரியர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருவதை தான் அவர் அங்க அந்த திரைப்படமாக இருந்தால் திரைக்கதையாகவோ, இல்ல ஒரு கதையாசிரியரா இருந்தாரோ அவருடைய கதை மூலமாகவோ, இல்லை ஏதோ ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமாக இருந்தாரோ அவருடைய கருத்தை அந்த ஒரு தியரியாக, ஒரு விஷயமாக படிப்பவர்களுக்கு அதை அவர் கொடுப்பார். ஆக இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்கின்ற காரணம் கொண்டு சுந்தரர் பெருமான் ஆகிய சிவபெருமான் நமக்கு திருத்தொண்ட தொகை என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துள்ளார். இந்த திருத்தொண்ட தொகை மூலமாக நமக்கு என்ன கற்பிக்க அவர் விரும்புகின்றார் என்கின்ற ஒரு வார்த்தையை, ஒரு நோக்கை நாம் சிந்திக்க வேண்டுமாயின்,
என்ன விஷயமாக இருக்கும்? அடியார்கள் என்ன என்று சிந்திக்கிறீர்கள்? என்ன காரணம் இருக்கலாம்? எதனாலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை படித்தார்? அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வந்திருப்பார் என்றால், இதற்கு பதில் சொல்லுவதற்கு முன்னே அடியேன் ஒரு கேள்வி அடியார்களுக்கு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தாய்ப்பு. இந்த கேள்வியானது சற்றே சர்ச்சைக்குரிய கேள்வி. ஆனால் அதற்கு ஆழ்ந்து நாம் பதிலை சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய பக்தி நெறியும் இறைவன் பால் செலுத்தக்கூடிய அன்பும் அந்த இறைவனை நாம் போய் அடைவதற்கு ஏற்படுத்துகின்ற அதாவது செல்ல வேண்டிய பாதையும் மிக தெளிவாக நமக்கு தெரியும். அந்த கேள்வி என்ன என்றால், திருத்தொண்டர்கள் என்று சொல்லப்பட்ட நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். நாமும் இந்த உலகத்திலே இங்கே இருக்கின்றோம். நாமளும் அந்த நாயன்மார்களாக ஆக முடியுமா என்று கேட்டால், ஒரு சில அடியார்கள் முடியும், ஒரு சில அடியார்கள் முடியவே முடியாது. சிறுத்தொண்ட நாயனார் எப்படிப்பட்ட நாயனார், அவரை வரலாம் நம்மளால ஆக முடியுமா, அவர் பக்கத்துல போய் நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பதுண்டு. ஆனா திருத்தொண்ட தொகை எதற்கு கொடுக்கறாங்க? திருவருட்பா எதுக்கு கொடுத்திருக்காங்க? நமக்கு திருவாசகம் எதற்கு நமக்கு கொடுத்திருக்காங்க? அங்க திருவாசகத்துல என்ன சொல்றார் சுவாமி? என்ன சொல்றார் சுவாமி? என்ன சொல்றாருன்னா, சிவமாக்கி எனை ஆண்ட அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்றார். சரி, அப்போ இந்த கேள்விக்கு பதில் நம் தெரிய வேண்டும் என்றால், நாம் ஒரு சில படிமுறைகளை கடந்து போக வேண்டும். அந்த படிமுறைகளை கடந்து செல்வதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு எளிய ஒரு வழியினை கூறியுள்ளார். அவர் சொன்னது திருத்தொண்ட தொகை. அதனை விரித்து எழுதியது சேக்கிழார் பெருமான். அதாவது திருக்குறள்ல 1330 இருக்குது. ஒவ்வொன்றும் சைவ சித்தாந்தத்தையும் சிவபெருமானுடைய பெருமையையும் அந்த வாழ்க்கை முறைகளையும் நெறிமுறைகளையும் சொல்வதுதான். அடியேன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவது 2 குறள். முதலாவது, கற்றதனால் ஆய பயன் என்ன? வாளறிவன் நற்றாள் தொழாரினின் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்கணும். அப்படி படிச்சதுனால நமக்கு என்ன நிகழணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் உள்ளாரையும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை நாம் போய் அடையணும். அந்த திருவடியை பணியணும், அந்த திருவடியை போற்றணும். ஏன் அப்படின்னா, அந்த இறைவன் தான் எல்லாத்துக்கும் உட்பொருளாக இருக்கின்றான். காரணா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இறைவன் என்னவாக இருக்கின்றான்? காரணனாக இருக்கின்றான். சர்வத்துக்கும் அவன் தான் காரணம். மற்றவர்கள் எல்லாரும் காரணிகள் தான். சரி, அப்போ இந்த குறள் ஒன்று. இது அடியேன் எந்த இதுக்காக ஒப்பிட்டு சொல்கின்றேன் என்றால், நாம் திருத்தொண்ட தொகையை உள்ளாரே இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த பெருமையையும் இறைவன் நம்மை ஆட்கொள்ள கொண்ட அந்த கருணையையும் நினைக்க வேண்டும். அது படிக்க வேண்டும். அது திருத்தொண்ட தொகைதான் படிக்கணும் இல்ல, நம்ம எந்த விஷயம் படித்தாலும் சரி, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூல காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. 2வது எண், கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு நாம் எல்லோருக்கும் அர்த்தம் தெரியும். ஆனா அந்த குறள் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கான அர்த்தம் தெரியுது, ஆனா அந்த குறளை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்துறோமா?
அப்படி பயன்படுத்தினா இந்த இடத்துல நாம இருப்போமா? ஏன் இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அப்படின்னா, நாம படிக்கிறது தேவாரமும் திருவாசகமும் திருத்தொண்ட தொகையும் திருவருட்பாவும் திரு மந்திரமும் எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோமே, அந்த விஷயத்தை நாம் கசடு அற கற்கிறோமா? ஃபர்ஸ்ட் கற்கிறோமா, அப்புறம் கசடு அற கற்கிறோமா, அப்புறம் அதன்படி நிற்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றேன். ஏன் இந்த கேள்வியை அடியேன் கேட்பது என்றால், நம்மளுடைய இந்த மொழி தமிழ் மொழி இல்லையா, உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கின்றது. ஆனால் இறைவனை அடைவதற்கு உள்ள எளிய மொழி என்பது தமிழ்தான் என்று பாரதியார் சொல்கின்றார். பாரதிதாசனும் அதுதான் சொல்கின்றார். தமிழை போல் ஒரு அமிழ்து எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கின்றார். ஆனா நாம் அந்த தமிழ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரை ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களை ஆராய்ந்து அதாவது ஆராய்ந்து என்று சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றி நாம் கற்கின்றோமா என்கின்ற கேள்விதான் அடியேன் இங்கே எழுப்புகின்றேன். அந்த காலத்திலே மணி ஆர்டர் அனுப்புவது என்று ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒரு பையன் வெளியூர்ல வேலை பார்க்கிறார், படிக்கிறார் அப்படின்னு வைத்துக்கோங்களேன். அவர்களுடைய தாயோ தந்தையரோ மணி ஆர்டர் அனுப்புவாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவார்னா, அவளோட எப்படா அந்த போஸ்ட்மேன் வருவார், எப்போது அவர் எடுத்துட்டு வருவார், அந்த விஷயத்த நமக்கு கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட உட்கார்ந்துருப்பார். இத அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொருள் பணம். ஆனா அவர் பணத்தை யாரு எடுத்துட்டு வரா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த போஸ்ட் மாஸ்டர் எடுத்துட்டு வர்றார். அப்ப அந்த பையனுக்கு அந்த அவர் பணத்தை எதிர்பார்க்கிறாரா இல்ல போஸ்ட்மேன் எதிர்பார்க்கிறாரா? அவருக்கு தேவை என்ன என்றால் பணம் தான், போஸ்ட் மாஸ்டர் இல்ல. சரியா? அந்த மாதிரி தமிழ்ல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை எதற்காக உவமை சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை தான் நாம் பிடித்திருக்கிறோமே ஒழிந்து அதனால் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் புரிந்து கொள்கின்றோமா? நமக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? அந்த கசடுகளை எல்லாம் அகற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்கின்றது. ஏன் இந்த நாளில இன்னும் உருத்திர பசுபதியாரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச ஆரம்பிக்கல. அதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இந்த நாயனாருடைய புராணம் அந்த மாதிரி. புராணம் என்கின்ற சொல்லக்கூடாது. ஏனென்றால் 63 நாயன்மார்களின் ஊடே நமக்கு பலவிதமான ஒரு படிநிலைகளையும் 63 நாயன்மார்கள் மூலமாக நமக்கு பலவிதமான தத்துவங்களையும் கருத்துக்களையும் சேக்கிழார் பெருமானும் சுந்தரர் பெருமானும் சிவபெருமானும் நமக்கு ஊட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிறப்போ நாம் உண்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை பற்றி நான் இன்று இந்த விளக்கத்தை கொடுக்கின்றேன். சுந்தரர் பெருமான் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று சொல்கின்றார். அவர் எந்த காரணத்தை பற்றி இந்தந்த அடியார்களுக்கு இந்த அடியார் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இவர் இரண்டாவது சொல்லணும், இவரை மூன்றாவது சொல்லணும், எதற்கு அவருக்கு இப்படி தோன்றி இருக்கலாம்? அப்படி தோன்றி இருக்கிறப்போ எதற்கு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு எதற்கு இந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக சேர்க்க முடியும்? சேர்த்திருக்கிறதுக்கு எதனால காரணம் இருக்கலாம்? என்ன காரணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றினது. இன்றைக்கு அதாவது ஒரு 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 யாத்திரை செல்வதுண்டு. தில்லையிலிருந்து திருக்குறாடி யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறாடி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள்ல தில்லையிலிருந்து திருவிடைக்கழிக்கு மக்கள் எல்லாரும் யாத்திரை மாதிரி போவாங்க. தில்லையில இருக்கிறது யாரு? சபாபதி. திருவிடைக்கழியில இருக்கிறது யாரு? முருகப்பெருமான்.
இன்றைய நாளும் நம்மளுடைய கருத்துக்களை ஒத்து சொல்வதற்கு போல முருகனுக்கும் உருத்திரனுக்கும் இல்ல ஒரு 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 லிங்க் வந்து அங்க கிடைக்குது நமக்கு. அதையும் நாம் யாத்திரை என்று நினைத்துக் கொண்டு பாத யாத்திரையாக போவது ஒரு காரணம். ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு காரணம் இருக்கின்றது. ஆக இன்று வந்து எதற்கு முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, அதாவது திருத்தொண்ட தொகையில பலவிதமான அடியார்களினுடைய வாழ்க்கை அந்த வரலாற்றுகளை வந்து சேக்கிலார் பெருமான் வந்து வழியமைத்துட்டே வராரு. ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்களாக உள்ள பாடல்கள். ஒரு சில பேருக்கு 20 பாடல்கள், ஒரு சில பேருக்கு 10,000 பல 100 பாடல்கள், ஒரு சில அடியார்களுக்கு ரொம்ப சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கின்றது. நம்ம இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாயன்மாருக்கு 10 பாடல் தான். ஆனா அந்த 10 பாடல்ல அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழி, அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தானது மிக எளிமையாக மிக மிக எளிமையாக இறைவனுடைய திருவடியை எப்படி நாம் போய் அடைய வேண்டும் என்கின்ற விஷயத்த சொல்லியிருக்கார். இப்ப ஞானசம்பந்தர் புராணம்லாம் பாத்தீங்கன்னா பக்கம் 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 பக்கமா போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம உருத்திர பசுபதியாருக்கு வந்து வெறும் 10 பாடல் தான். அந்த பாடல்களை நாம் உண்மையாக ஆராய்ந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து நாம் உணர்ந்து கொண்டு கசடர கற்று அந்த வழியில நின்னோம் என்றால் மத்தவங்களுக்கு எல்லாம் என்னென்னமோ சுவாமி வந்து பரீட்சையெல்லாம் பண்ணாரு. உத்தராபதியாரா வந்து பிள்ளைக்கறி கேட்டாரு, ஒருத்தவரை நீற்ற ரயில போட்டார், ஒருத்தவரை வந்து சுடுமண்ணுல நிக்க வச்சார். இன்னும் நிறைய எல்லா அடியார்கள் கேட்டாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விதமான ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை அனுபவித்து அவர்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்துதான் வந்திருக்காங்க. ஆனா இந்த நாயன்மாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சடார்னு வந்துட்டார் சாமி. ரொம்பலாம் சோதிக்கவே இல்லை, டக்குன்னு வந்துட்டார். ஏன் வந்தார்? இவர் வந்து தண்ணியில நின்று தலை மேல கையை தூக்கி வச்சுட்டு சுவாமி உருத்தத்தை படிச்சதுனால வந்துட்டாரா? நாமளும் அந்த மாதிரி போய் படிச்சோம்னா நமக்கும் சுவாமி வந்துடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பல கோயில்கள்லயும் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு வேதமாக படிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 1000 லட்சம் கோடி முறை ருத்ர பாராயணங்கள்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் படிச்சப்ப வந்த சுவாமி இப்ப ஏன் நம்ம படிக்கிறப்ப ஏன் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, நாம இந்த பாடலை தெரிந்து இந்த பாடல் மூலமாக, அதாவது பாடலை படித்து அதன் இடையில நான் அதற்கான ஒரு சில அந்த விளக்கங்கள் கொடுக்கறப்ப சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்களையும் அடியேன் வந்து சொல்கின்றேன். முதல் பாடல் அடியேன் வந்து எடுத்துக்கள் வந்து கவனிங்க, அதுவே போதும். ரொம்ப சிறப்பான எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடல்கள் தான். சிவசிவ நிலத்தின் ஓங்கிய நிவந்து எழும் பெரும் புனல் நீத்தம் மலர்த்தடம் பனைவயல் புகு புண்ணி நன்னாட்டு குளத்தின் ஓங்கிய குறைவு இலா நிறை குடி குழுமி தலத்தின் மேம்படு நலத்தது பெரும் திரு தலையூர். இறைவனை நாம எப்படி கும்பிடுறோம் அப்படின்னா குறைவு இல்லாத நிறைவானவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து திருத்தலையூர் அப்படிங்கிற அந்த ஊரினுடைய பெயரை சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஊர் வந்து எப்படி இருக்குது, அங்க இருக்கிற குடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ குறைவு இல்லா நிறை குடி அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாரும் இந்த காலகட்டத்துல இருக்கோம், சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். தண்ணி பற்றாக்குறை, தேவையான ஜாமான் வேணும்,
நேரத்துல போய் வாங்கணும், பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஊர்ல எந்த இல்லையா, ஏன் குறை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதற்கு காரணம் அவர் சொல்வது பொன்னி, நீரை வைத்து சொல்கின்றார். ஏன் நீரை வைத்து சொல்கின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வான் சிறப்பு. மழை இல்லை என்றால் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்காது. அப்போ இந்த ஊர்ல எதனால குறைவில்லாத நிறைகுடியாக இருக்கின்றார்கள் அப்படின்னா, அங்க பொன்னி நன்னாடாக காவிரி நீர் அந்த அளவுக்கு ஓடுது. நிலத்தின் ஓங்கிய நிவந்து எழும். நிலம் இருக்குன்னா நிலத்துக்கு மேல தண்ணி நிக்கிதான். நிலத்தின் ஓங்கிய நிவந்து எழும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா 2 இடத்துல சொல்றாங்க திருத்தலையூர். ஒன்று திரு பைநீலி பக்கத்துல, திருச்சிக்கு பக்கத்துல, இன்னொன்று மயிலாடுதுறை பக்கத்துல, காரைக்கால் போற வழியில இருக்கு. ஆனா இவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த காவிரி தவிழ்ந்து ஓடுறது, கோயிலை ஒட்டி ஓடுறது பாத்தீங்கன்னா காரைக்கால் பக்கத்துல இருக்கிற திருத்தலையூர் தான். அதனால அந்த ஊரை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு உயர்த்து கொள்ள முடியுது. 2வது பாடல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஊரை பற்றிய சொல்லியாச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வான் அளிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி, தேன் அளிப்பன நறுமலர் செறி செழும் சோலை, ஆண் அளிப்பன அஞ்சு உகந்து ஆடுவார்க்கு, அவ்வூர் தான் அளிப்பன தருமமும் நீதியும் சால்வும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது ஒருத்தவங்க நல்ல கனிஞ்ச பழாப்பழத்தை சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல சுவையா இருக்கும். அதுவே அந்த பழாப்பழத்தை எடுத்து அப்படியே தேன்ல ஊற ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சு அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அந்த ஒரு சுவையையும் அந்த ஒரு அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் சொல்ல முடியாது. அது அனுபவதீதம், ஆனந்தாதீதமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாட்டுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவ்வூர் தான் அளிப்பன தருமமும் நீதியும் சால்வும். எல்லாமே ஊர் இருக்கு. எல்லா ஊர்லயுமே நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா நாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறேன். அதாவது இயமம் நியமம் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கின்றன. இயமம் என்றால் செய்ய வேண்டியன, அதை நம்ம கரெக்டா செஞ்சிருவோம். இயமம் என்பது என்னன்னா செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. செய்ய வேண்டியவை எல்லாவற்றையும் நாம் சிறப்பாக செய்து விடுவோம். ஆனால் செய்யக்கூடாதவற்றை நாம் செய்கின்றோமா அப்படிங்கிறத, செய்யக்கூடாதவற்றை செய்யாம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இதைதான் நம்மளுடைய திருத்தொண்ட தொகையில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திரு தில்லைவாழ்ந்தார் சொல்லிட்டாங்க. 2வது எதற்கு திரு யாரு நம்ம திருநீலகண்டர். எதனால திருநீலகண்டரை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, செய்ய வேண்டியவை எல்லாத்தையும் செய்யணும், ஆனா செய்யக்கூடாதவற்றை ஏன் செய்யாம இருக்கணும்? அவர் என்ன செய்தார்? இந்த ஆன்மா இறைவனை நோக்கி போகணும் அப்படின்னா முதல் விஷயம் எதை நம்ம, அதாவது படிநிலைகள்ல தான் நம்ம அறிய முடியும். அப்படி ஒரு 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 அனுபவம், ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவானது முதல்ல எதை துறக்க வேண்டும்? இந்த ஆன்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய காம இச்சைகளை துறக்க வேண்டும். அதுதான் முதல் படிநிலை. அதனாலதான் 2வதாக வைத்தது திரு நீலகண்ட நாயனாரை வைத்தார். ஆக இந்த ஆன்மாவுக்கு எது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா, ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். எந்த ஊர்ல ஒழுக்கம் என்பது இல்லையோ, ஊருன்னு வேணாம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சுற்றம், நம்மளுடைய ஊரு, எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா முதல்ல நிக்கிறது நீதி இருக்கணும், தர்மம் இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஊர்ல இது எல்லாமே இருக்கு. அதனால இது தலையூர்.
அங்க வந்து நீர் நிலைகளும் ஒழுக்கமும் நிறைந்திருப்பதனாலே அது திருத்தலையூர் என்று கூறப்படுகின்றது. அங்கண் மாநகர் அதனிடை அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ வேதியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமானை நாம் வேதியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். வேதித்தல் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம படிக்கிறதுல கூட வேதியியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்களை எதற்கு வேதியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்? அதற்கு என்ன காரணம்? வேதியர்னா என்ன அர்த்தம், துங்க வேதியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, வேதியம் அதாவது வேதம், இது நம்ம வேதியம் வந்து எதற்கு செய்யறோம்? வேதம் ஓதிய இந்த யாகம் வேள்வி எதற்கு செய்யறோம் அப்படின்னா, உலக நன்மைக்காக வேண்டிதான் நம்ம செய்யணும். நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக எந்த ஒருத்தவங்களா இருந்தா இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து நான் ஒருத்தவங்க வீட்டுல வேள்வி நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா, அந்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ வேண்டி அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? அப்போ அந்த ஏதோ ஒன்று வேண்டி அவங்க செய்யக்கூடிய வேள்வி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பொது நலம் கருதி இருக்க வேண்டும். அதாவது எல்லா உலகமும் திளைத்து இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை பற்றி தான் இருக்க வேண்டுமே ஒழிஞ்சு, எனக்கு நல்ல காசு பணம் வரணும், எனக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே நமக்காக மட்டுமே சிந்தித்து செய்யக்கூடிய வேள்வியினாலே நமக்கு எந்த பயனுமே கிடையாது. பொதுவாக செய்யக்கூடிய பொது நலம் கருதி செய்யக்கூடிய வேள்விதான் உண்மையான வேள்வி. அதனாலதான் இறைவனுக்கு பொது என்று ஒரு பெயர் இருக்கு. அவன் வந்து யாருக்கும் தனிப்பட்டவன் கிடையாது, எல்லாருக்கும் ஆனவன். அப்போ இந்த வேள்வியை செய்கின்றார்கள் துங்க வேதியர் அப்படின்னு சொல்லி எதற்கு அவர் சொல்றார் அப்படிங்கிறப்போ, இப்போ வேள்வி தீ செய்யறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்திரனுக்கு, திருமாலுக்கு, பிரம்மனுக்கு, நம்ம அக்னிக்கு, வருணனுக்கு, யமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு தேவர்களுக்கும் நாம் வந்து வேள்வி தீல கொடுப்போம். இப்போ நீங்க வந்து ஒரு நகைக்கடையில போய் நகை வாங்க போறீங்க அப்படின்னு ஒரு வைத்துக்கோம். அந்த நகைக்கடை வாங்க போறப்போ விற்பனையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் 2ஆம் நிலை மேலாளர் ஒருத்தர் இருப்பாரு, முதல் நிலை மேலாளர் இருப்பாரு, அதற்கப்புறம் அந்த கடையினுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார். நீங்க போய் ஏதோ ஒரு ஆரமோ இல்ல ஒரு நெக்லஸோ ஒரு வைராட்டிகை ஒண்ணு வாங்குறீங்கன்னு வைத்துக்கோங்களேன். கேக்குறீங்க, அவங்க சொல்றாங்க, சார் இதற்கு வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு இது ஒரு 50 லட்சம் வருது அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நிலை விற்பனையாளர் சொல்றாரு. சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டப்போ, அப்புறம் 2ஆம் நிலை மேலாளர் போறாரு, அப்புறம் முதல் நிலை மேலாளர் போறாரு. அவரால் முடிந்த அளவுக்கு குறைப்பாரு. இல்ல அதற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மேலாளருக்கு இதுகிட்ட போறாங்க. இப்படி போறப்போ அவங்களால எந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு தான் அவங்களால கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன செய்யணும்? நமக்கு இந்த ஒரு அட்டிகை வந்து ஃப்ரீயா கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம். உங்களுக்கு அதை இலவசமாக கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பது யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா, அந்த நகைக்கடையோடைய உரிமையாளர் தான் முடிவு பண்ணணும். உரிமையாளர் சொல்லிட்டாருன்னா மேலாளர்ல இருந்து விற்பனையாளர் வரைக்கும் எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். சரியா? இந்த எடுத்துக்காட்டு எதற்கு நான் அப்ப சொன்னேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இறைவன் தான். அவன் எல்லாத்தையும் அதித்திட்டு நின்னு கொடுக்கறான். இன்னைக்கு இங்க மழை பெய்யுது அப்படின்னா
அது வருண பகவானால நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, வருண பகவான் மூலமாக சிவபெருமான் நடத்துறார். ஆக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தரு கரண போன போகங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த இறைவன் சிவபெருமான். துங்க வேதியர்னு எதற்கு அங்க வார்த்தையை போட்டார் அப்படின்னா, இந்த மறையவர் என்ன செய்யறார், உருத்திர பசுபதியார் என்ன செய்யறாருன்னா, உண்மையாலுமே இருக்கக்கூடிய காரணத்தை, அதாவது மற்ற தெய்வங்களை போற்றுவது என்கின்ற காரணத்தை தாண்டி உண்மை தெய்வத்தை உணர்ந்த காரணத்தினாலே இவர் துங்க வேதியர். மற்ற எல்லாருமே நமக்கு அது வேணும், நமக்கு இது வேணும்னு சொல்லிட்டு மற்றைய தெய்வங்களை, சிறு தெய்வங்களை போய் இது பண்றப்போ என்ன பண்றாரு, இதே பாடல்ல துங்கவேதியர் சொன்னார் இல்லையா, அடுத்த வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்களா. அது சொல்றப்பதான் அவர் ஒரு 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 பொடி வைத்து பேசுறது இங்கதான் நமக்கு தெரியும். என்ன சொல்றாருன்னா, துங்கவேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் செங்கன் மால்விடையார் செழும் புன் மலைவள்ளி பங்கனார் அடிமை திறம் புரி பசுபதியார் அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றார் சுவாமி. 3வது பாடல்ல தான், மொத்தமே 10 பாடல் தான் இருக்கு. அதுல 3வது பாடலோட எண்டுல தான் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துறார். இதுல ஒரு வார்த்தை இந்த முழு இந்த 10 பாடல்கள்லையுமே ரொம்ப ரொம்ப நமக்கு, நான் சொன்னேன் இல்லையா, எப்படி இறைவனை போய் அடையறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி, ஈஸியான வழி நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு, அது இங்க வார்த்தையில சொல்றாரு. பசுபதிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை தான் நம்ம அடையக்கூடிய வழி, எளிமையான வழி. விஐபி பாஸ் மாதிரி. இப்ப கோயிலுக்கு போறோம், சாமியை பாக்குறதுக்கு லைன்ல நின்று பாக்குறோம், எந்த இதுவுமே அவ்வளவு கூட்டம் இருக்கு. இப்ப பழனி மலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், தைப்பூசத்துல பழனி மலைக்கு போறோம். இப்படி போறப்போ கூட்டத்துல நின்னு போய் சாமி தரிசனம் பண்றதுக்கும், அப்படியே ரோப் கார்ல அப்படி போய் இறங்கி அப்படி விஐபி அந்த சைடு கேட்ட திறந்து ஸ்வயங்னு உள்ளார போய் பெருமானுக்கு முன்னாடி தரிசனம் பண்றதுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள், பலவிதமான வினைகள் எல்லாம் புரிந்து அந்த அனுபவத்தை எடுத்து போறதுக்கு பதிலா, அந்த இதெல்லாம் செய்து உணர்ந்து போறதுக்கு பதிலா எளிமையாக ஒரு டிக்கெட்டை கொடுக்கறாரு நம்ம கையில. என்ன வார்த்தைனா, அடிமை திறம் புரி பசுபதி. பசுபதினு சொல்லல அவரு, பசுபதி யாருன்னு சொல்றாரு. ஆர் எதற்கு அப்படின்னா மரியாதை. வந்து தோன்றினார் சீராள தேவர் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம சிறுதொண்ட நாயனார் புராணத்துல. வந்து தோன்றினார் சீராள தேவர். சீராளன் தான் அந்த குழந்தையோட பேரு, ஆனா அவர் சொன்ன சீராள தேவர், வந்து தோன்றினார் சீராள தேவர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, திறம் அடிமை திறம் புரி பசுபதியார். புரிதல் அப்படின்னா என்ன, சாமி எனக்கு புரிய மாட்டியா, புரிதல்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நின்று செய்வது, அதிலே நின்று ஒழுகுவது என்பது புரிதல், செலுத்துவது என்பது புரிதல். இந்த விஷயத்துல இதற்கு முன்னாடி சொல்ல அந்த வார்த்தை என்ன சொன்னார்னா, செங்கன் மால் விடையார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இரண்டாவது செழும் பொன் மலைவள்ளி பங்கனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் யாரு, எல்லா தேவர்களுக்கும் தலைவரா இருக்கிறவரு ஒரே ஒருவர் தான். யாருன்னா பெருமாள். அந்த பெருமான் எப்படி இருக்காராம், செங்கன் மால் விடையார். அந்த பெருமாள் தான் சிவபெருமானுக்கு மாலா நின்று விடையா இருக்காராம். அப்ப அவரால எல்லா அவரு தான் பெரிய ஆள்னு நம்மளால சொல்ல முடியுமா, முடியாது. இரண்டாவதா சொல்ல வருங்க யாரு, செழும் பொன் மலைவள்ளி பங்கனார் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த மலைமகள் உமை இறைவனுடைய ஒரு பங்கமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த பாடல்கள்ல நாம் ரொம்ப முக்கியமா எடுத்துக்கொள்ள வார்த்தை என்னது என்று பார்த்தோம்னா, அடிமை திறம். அது என்ன அடிமை திறம்? அடிமை திறம் என்றால் நமக்கு என்ன, நமக்கு என்ன வேணும்? அடிமை திறத்தை பத்தி சுவாமி நமக்கு என்ன சொல்ல வர்றார்? நாம் இந்த உடல் எடுத்து இங்க வந்தாச்சு.
கண்டிப்பாக நம்ம உடல் எடுத்து வந்தவங்க எல்லாம் உடலை விட்டுதான் போய் ஆகணும் என்கின்ற இந்த 2 விஷயமும் கன்ஃபார்மான ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் இது மாறவே மாறாது. நாம் உள்ளார இறைவன் இருக்கின்றார் என்பதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொண்டோம். அதனாலதான் நெற்றியில திருநீர் அணிந்திருக்கிறோம், திருவாசகத்துல கையில எடுக்கிறோம், தேவாரத்தை படிக்கிறோம், திருமந்திரத்தை படிக்கிறோம், திருவருட்பா படிக்கிறோம். ஆனா உள்ளார இருக்கிற இறைவனை நம்மளால உணர முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சனிக்கிழமை மகா பிரதோஷம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுடைய பக்தி ரொம்ப அதிகமாயிடும். சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடை வெட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வந்துருச்சு, சோமவாரம் முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை முருகான்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை ஆற போட்டுருவாங்க. ஆனா அடிமை திறம் என்கின்ற வார்த்தைக்குள்ள பதிலை நம்ம ஆசிரியர் எப்படி சொல்றார் அப்படின்னா, உணர்வு நிலையிலே எம் பெருமானோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விழைந்து செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அடிமை திறம். அப்ப விழைந்து செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா, நாம் இன்னும் உணர்வு நிலையிலே இறைவனோடு ஒன்றர கலக்கவில்லை. இறைவனும் நமக்கும் அப்படி கேப் இப்படியேதான் இருக்குது ஒழிஞ்சு இப்படி ஆகல அப்படிங்கறதுதான் அங்க சொல்ல வருது. இந்த வார்த்தை உருத்திர பசுபதியார பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா அடிமை திறத்தை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அடிமை திறத்தை நாம் செய்வதற்கு உருத்திர பசுபதியார் என்ன செய்தார் அப்படிங்கறதுதான் இந்த அவருடைய மற்றைய புராணம் வருது, பின்னாடி வருது. நாம என்ன செய்யணும்? இந்த அடிமை திறம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா, அதாவது நானும் என்னுடைய இறைவனும் என் உள்ளே கலந்த இறைவனும் ஒன்றாக கலக்கணும் என் உணர்வு நிலையிலே நான் உடலை பற்றி உலகை பற்றி உள்ள இந்த வாழ்க்கையிலே என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம், என்னுடைய நட்பு, தொழில் இப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த மாயைகளை எல்லாத்துலயுமே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நானு என் உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய பதியாக இருக்கக்கூடிய என்னுடைய இறைவனாக என்னை உடையவனாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானோடு உணர்வு நிலையிலே நான் ஒன்றர கலக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் சிந்திச்சு ஒரு விஷயத்தை தெளிவர செய்யறோம் இல்லையா? அந்த விஷயம்தான் என்னதுன்னா அடிமை திறம் புரிதல். அடிமை திறத்தை புரிவது, அது அந்த ஒழுக்கத்துல நின்று ஒழுகுவது புரிதல். சரி, இவர் என்ன செய்யறார்? தெரிஞ்சிருச்சு. இப்ப உருத்திர பசுபதியாருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம உணர்வு நிலையில என் பெருமானோடு ஒன்றரை நான் கலக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகம் நமக்கு வேணாம். ஏன் உலகம் வேணாம்? உணர்வு நிலையில எதற்கு நாம கலக்கணும் சிவபெருமானோட அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இறைவன் ஸ்தூலத்தை எல்லாம் தாண்டி சூக்ஷ்ம நிலையிலே இருக்கின்றவன். நாம் ஸ்தூல நிலையிலே இந்த உடலை தாங்கி இருக்கின்றோம். இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். நீங்க டாக்டராக மாறணும், மருத்துவராக மாறணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மருத்துவம் படிக்கணும். அப்படி மருத்துவம் படித்தால்தான் நாமும் மருத்துவராக மாற முடியும். சரியா? அந்த மாதிரிதான் நாம் யாராக மாற போகின்றோம், யாராக நாம போய் இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையும் அடியேன் சொல்கின்றேன். சிவனை நம்மளால அடைய முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. அடியார்கள் அடியனுக்கு பதில் சொல்லணும். இறைவனை நாம் அடைய முடியுமா? சிவபரம்பொருளை இந்த உடல் தாங்கிய இந்த ஆன்மாவானது அடைய முடியுமா? உணர்வினால் அடைய முடியும். உணர்வினால் கலந்து கொள்ள முடியும், ஆனால் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பாடல்ல சொல்றார்,
நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்று உடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திருவுடையானை. இறைவனை நாம் போய் அடையவே முடியாது, ஆனால் இறைவனாக மாற முடியும். இது என்ன? இது இப்படி ஒண்ணு சொல்றாங்க, இப்படி ஒண்ணு சொல்றாங்க. இறைவனை நாம் போய் அடைய முடியும் அப்படின்னா என்ன காரணம்? என்ன வார்த்தை? இறைவன் வேறு நான் வேறாக இருக்கின்றேன்னு அர்த்தம். நானும் இறைவனும் ஒண்ணும் கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருந்தாதான் நான் போய் அவனை போய் அடைய முடியும். அப்படின்னா நான் வேற அவன் வேற தானே. ஆனா நானும் அவனும் வேற கிடையாது. ஐயா இந்த இடத்துல இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவதுங்கம்மா, இறைவனை நான் போய் அடைய வேண்டும். அதாவது இப்படி சொல்லுவோம் பாருங்களேன், இறைவனை நான் போய் அடைய முடியாது, அடைய போகின்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாத்திகம் பேசுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாத்திகம் பேசுறவங்க கடவுள்னு ஒருத்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள்னு ஒருத்தவர் இங்க இருந்தாருந்தான்னு அர்த்தம். இல்லாட்டினா அந்த வார்த்தையே வந்திருக்காதே. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றோம்னா, நான் போய் இறைவனை அடைய வேண்டும் என்று நான் முயற்சித்தால் நானும் இறைவனும் வேறு வேறாக இருக்கின்றோம். ஆனால் நானும் அந்த இறைவனும் வேறு வேறு கிடையாது. ஆனா நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல முப்பொருள் கொள்கை சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? அதே சாத்திரத்துல சொன்ன ஒரு வார்த்தை, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார சக்தி தரும் விண்ணமிலான் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றார். வள்ளலார் சொல்றார், நீ செய்த ஐந்தொழிலையும் என்கிட்ட கொடுக்கிற, நீ உன்னை எண்ணாக மாத்துகின்ற, என்னை உண்ணாக மாற்றுகின்ற அப்படின்னு சொல்றாரு. பட முடியாது இனி துயரம் பட முடியாது அரசே, என் உடல் உயிர் ஆதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியை எல்லாம் உவந்து எனக்கே அளிப்பாய் என்று சொல்கின்றார். ஒரு அடியார் சொன்னாங்க, மிக சிறப்பான வார்த்தையில சொன்னாங்க, இந்த உடலை வைத்து நாம் அடையவே முடியாது, ஆனால் உணர்வு நிலையிலே இறைவு நிலையோடு நாம் போய் ஒன்றர கலந்து கொள்ளலாம். அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும், அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த இறைவன் தானே நம்மளை ஆட்கொண்ட இறைவன், ஆனா அவன் கிட்ட இருந்து நாம தூரமா இருக்கிறோமே, இந்த உணர்வோடு அவன் எப்பொழுது நாம் அவன் கூட கலந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் இந்த அடியாருக்கு இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை அடிமை திறமாக நினைத்து ஒரு செயலை புரிந்தார். அது என்ன செயலை புரிந்தார் என்றால் ருத்ரம் படித்தார். சரி, சிவா ருத்ரம் படிக்கணும். ஏன் ருத்ரம் படிச்சார்? ருத்ரத்துல அதாவது வேதங்கள்ல 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதுல 3 வேதங்கள் முதல் வேதம் இருக்கு, யஜுர் இதுன்னு சொல்வது, சாமம்னு சொல்வது. அதுல அந்த யஜுர் வேதம், யஜுர் வேதத்துல நடுவாக இருப்பது, அதாவது 3ல நடுவுல இருக்கிறது யஜுர், யஜுர்ல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வேதமாக சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரம் என்பது கண்ணாகவும் சொல்வது உண்டு, இல்ல இதயமாக இதய பகுதியாக சொல்வதும் உண்டு. அதனால அதற்கான அந்த பொருளை நினைத்து படிப்பது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்வதாக ஒரு கருத்து. இல்லை, நம்மளுடைய தமிழ் திருமுறை அதுல படிக்கிறப்போ தேவாரம் என்பது 3 முதலிகளாக கொடுக்கப்பட்ட 7, அதில் 4வதுங்கிறது நடு. அதுல அந்த 100 பாடல்ல 50வது பாடல் நடு, அந்த 50வது பாடல் 5வது பாடல் நடு. அந்த பாடல்ல எழுதியிருக்க திருப்பாலை துறையில இருக்கிறப்ப நடுவுல சிவாய நம என்று வருது. அப்ப எல்லாத்துக்கும் நடுவாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. அதனால இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரத்தை படித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சாதாரணமாக நம்ம சிந்திக்கிறப்ப இருக்கு. இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடியேன் சொல்ல விழைகின்றேன். திருவிளையாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 64 திருவிளையாடல் இருக்கு. அதுல ஒரு காரணமா சிவபெருமான் நடத்தி வைத்தது ஞான படம் தான், ஞான பல கதை தான். அவையார் கேட்கிறப்போ
ஞான பழம் யாருக்குன்னா உலகத்தை சுத்தி வரவங்களுக்கு, சீக்கிரமா சுத்தி வரவங்களுக்கு பழம் அப்படின்னு சொல்றப்போ, முருகப்பெருமான் மயிலேறி உலகத்தையே சுத்தி வந்தார். விநாயக பெருமான் உலகமாக சிவபெருமானையே சுத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொன்னோம். அதுல பழம் கிடைத்தது கிடைக்காது அது இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்தை நாம் தத்துவார்த்தமாக பார்க்க வேண்டும். அதாவது சிவத்தையே எல்லா பொருளுமாக பார்ப்பது ஒரு வழி, ஒரு நிலை. பார்க்கும் எல்லா பொருள்களிலும் சிவத்தை பார்ப்பது ஒரு நிலை. பார்க்கும் பொருள் எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவத்தை அந்த விஷயத்துல வச்சிருக்காங்க பாருங்க. சிவம் ஒருத்தர் தான் முழு முதல் பொருள்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் சிவத்தை பார்க்கிறது அகண்ட பார்வை. சிவத்தையே எல்லா பொருளாக பார்ப்பது ஒரு பார்வை. அப்போ முருகப்பெருமான் என்ன நமக்கு சொல்ல வந்தார் அந்த இடத்துல? இந்த என்ன காரணம் நமக்கு சொல்ல வருகின்றார்? காரணனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, சிவபெருமானை நீ பார்க்கும் எல்லா இடத்திலும் நீக்கமர நினைந்து பார் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க எந்த விதமான அடிமைத்தனத்தை எப்படி வேணாலும் புரியலாம். ஒருத்தர் வெறும் பூவை மட்டும் கோத்தார், அவருக்கு அடிமைத்தனம், அவருடைய அடிமைத்தனம் அந்த மாதிரி. ஒருத்தர் துணியை மட்டும் துவைச்சு கொடுத்தார், அவருடைய அடிமைத்தனம் அப்படி. ஒருத்தவர் பானை செஞ்சு வித்தார், ஒருவருடைய அடிமைத்தனம் அந்த மாதிரி. இப்படி பலவிதமான அடிமைத்தனம் பண்றப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஸ்ரீருத்ரத்தை படிக்கிறார். வேதங்கள்ல பலவிதமான வேதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு தெய்வங்களை நினைத்து போற்றி இது செய்யறப்போ, புகழ்கின்றப்போ, இந்த ஸ்ரீருத்ரம் எல்லாம் அல்ல இறைவனை, சிவபெருமானை நினைக்கின்றது. அவருடைய தொழிலாக அவர் புரிவது என்ன அப்படின்னா ஸ்ரீருத்ரம் படிக்கிறார். அதான் 4வது பாட்டுல சொல்றார். தூய அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார். என்ன தொழில்? ஆய அந்தன அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர் சேவடி வழுத்தும் அப்படிங்கிறார். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா ஸ்ரீருத்ரம் படிக்கிறது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் செய்யறேன். எனக்கு அதாவது திருமந்திரத்துல சுவாமி சொல்லுவார், சுவாமிக்கு என்ன நம்ம போட முடியும், என்ன நம்ம கொடுக்க முடியும், நம்மளால அவருக்கு என்ன கொடுக்க முடியும், நம்மளால ஏதாவது கொடுக்க முடியுமா? இந்த உடல் எடுத்து வந்த இந்த ஆன்மாவினால இறைவனுக்காக ஏதாவது கொடுக்க முடியுமா? இலைய பிச்சு போடு, வேற எதுவும் வேணாம் அப்படிங்கிற. நம்மளால என்ன முடியுமோ அதை தான் நம்மளால கொடுக்க முடியும். அதை தவிர்த்து நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது. நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ அந்த விஷயம் மூலமாக தான் நம்ம சிவபெருமான் அடைய முடியும். அப்படி இவருக்கு தெரிந்த தொழில், அவர் தலை தொழில் என்று அது உருத்திரம் படிச்சது, அந்த விஷயத்த மூலமாக நான் சிவபெருமான் பார்க்கிறேன். சரி, அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, கரையில் கம்பளை புல்லொலி கரங்கிட மருங்கு பிரசமின் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறழும் நீரை நெடுங்கல் கயல் நீரிடை நெருப்பு எழுந்து அணைய விரை நெகிழ்ந்த செங்கமல பொய்கையுள் மேவி. 6வது பாட்டு. தெல்லு தன்புணல் கழுத்தளவு ஆயிடை செரிய உள்ளுற புக்கு நின்று கை உச்சிமேல் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் மண்மினில் உரித்திரம் குறிப்போடு பயின்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இந்த 2 பாடல்லையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, கரையில் கம்பளை புல்லொலி, புல்லொலினா பறவைகள், சுரும்பு வண்டினங்கள், கருவரால் பிறழும் மீன்கள். மீன் எந்தெந்த இடத்துலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ சைவத்துல, அந்தந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு
செறிவான, அதாவது என்ன சொல்வது என்றால், ஒரு யோக குறிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தை அடியார்கள் இங்க வந்து நினைவு கொள்ளணும். ஏன்னா இறைவனை வந்து மீனவனாக சொல்வது உண்டு. அதை வந்து நாம் அதிபத்த நாயனாரினுடைய அந்த இதை நம்ம படிக்கிறப்போ நாம் ரொம்ப விளக்கமாக இதற்கான அந்த இதை நம்ம படிக்கலாம். இறைவன் வந்து இறைவனை மீனவனாக சொல்வது உண்டு. அப்ப அந்த ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பெயர் வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி அப்படின்னா அச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க, மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து மீனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அப்படிப்பட்ட அந்த குளத்திலே இவர் என்ன செய்யறாருன்னா, கழுத்து வரைக்கும் தண்ணியில போயிட்டார், கைய உச்சி மேல தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்கள்ல எல்லாமே சுவாமி கொடுத்திருக்கிறது யோக குறிப்புகள். உச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை நாம் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக தான் அடியேன் பார்க்கின்றேன். உச்சி என்பது என்ன? ஏன் அந்த உச்சியில வந்து நாம உச்சி மேல எதுக்கு கைய தூக்கினார்? இந்த மாணிக்கவாசகர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல, எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரு பள்ளி எழுச்சியில சொல்லுவார். திருப்பள்ளி எழுச்சியில 4வது பாடல் நினைக்கிறேன். அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், கையினர் தொழுவினர் அழுதனர் ஒரு பால் அப்படின்னு சொல்றப்போ, சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். என்ன செய்யறாங்க? அவர்தான் அததான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. இங்கேயும் அதான் சொல்லியிருக்காரு. சென்னியில் அஞ்சலி கூப்பினர், அதாவது தலையால் நடந்தேன் விடைப்பாகா. காரைக்காலமையர் சொல்றாங்க, தலையால் நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தலையால் நடப்பது என்ன? ஏன் தலையை சொல்ற? உடம்புல எத்தனையோ பகுதி இருக்கு, எதுக்கு தலைக்கு சொல்றார்? கழுத்து வரைக்கும் தண்ணியில நின்னுட்டாள், தலை மட்டும் தண்ணியில நிக்கல. ஏன்? அதையும் கை வச்சு மேல வச்சா மூச்சு விட முடியாதுண்ணா. அப்படி கிடையாது. அதாவது அடியார்கள் ரொம்ப கவனமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு பகுதியாக அடியேன் சொல்கின்றேன். வள்ளலார் பெருமான் ஒரு விஷயம் சொல்லுவார், கழுத்துக்கு கீழ் உள்ளது எல்லாம் நமக்கு தேவையற்றது, கழுத்துக்கு மேல் உள்ளது எல்லாம் நமக்கு தேவையானது. இந்த வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ அவை எல்லாமே கழுத்துக்கு மேலேயே இருக்கு. நமக்கு கழுத்துக்கு கீழே எதுவுமே கிடையாது. எதனால ஒவ்வொரு பாடலையும் கண்டம் கருத்தானே, நீலகண்டம், திருநீலகண்டம், எதற்கு கண்டத்தை வைத்து சொல்கின்றார்கள்? இந்த உடல்லையே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உடலை வந்து கனெக்ட் பண்ற இடம் இந்த கழுத்து தான். அதாவது மூளை வந்து CPU, இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளை தான் கொடுக்குது. ஆனா இந்த மூளைக்கும் இந்த உடல் எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம், அவ்வளவு பெருசுக்கு இருக்கலாம். அவ்வளவு பெரிய உடலை கண்ட்ரோல் பண்றதுக்கு மூளை இருக்கு. அத்துணை விஷயங்களையும் இந்த உடலோடு இந்த தலை கனெக்ட் பண்ற ஒரே இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து, கண்டம். அது யோக நிலையில வந்து பாத்தீங்கன்னா கண்டத்தை தாண்டிட்டடா நீனே அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால பெருமான் கண்டத்தை கருமையாக வைத்திருக்கின்றான்? சரி, அதை நாம அதற்கு போனோம் என்றால் அது ரொம்ப பெரிய ஒரு தலைப்பு. அதை வந்து நம்ம இன்னொரு நாள் சிறப்பாக பேசுவோம். கழுத்துக்கு கீழே இருப்பது ஸ்தூல பிரணவம், கழுத்துக்கு மேலே இருப்பது சூக்ஷ்ம பிரணவம் என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்தூல பிரணவம் என்பது அகர உகர மகரத்தினுடைய கூட்டு. மேலே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பிரணவம் என்பது நாதவிந்தின் கூட்டு, நாதவிந்து தத்துவம். இந்த உடலை எடுத்த நாம்
உலகத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய அறிவும் ஒளி பெற வேண்டும். ஏன் ஒளி பெற வேண்டும்? ஏனால் அது இருட்டுல மங்கி இருக்கு. அந்த இருட்டிலிருந்து வெளியில வரணும். இருட்டு என்பது என்ன? நம்மளுடைய ஆணவ மலம். ஆணவ மலம் விலகி அருள் ஒளியாக மாறணும். அதனால என்ன பண்றாரு இவரு? கழுத்துக்கு கீழே தண்ணிக்கு வச்சுட்டு கழுத்துக்கு மேல கைய தூக்கிட்டார், மேல தூக்கிட்டார், உச்சிக்கு தூக்கிட்டார். சிவய நமசிவய சிவய வசி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாக்கரத்தை பலவிதமான கோட்பாடுகள்ல நம்ம பிரிக்கலாம். அதுல ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இது இருக்கு. யகரம் என்கின்ற அந்த உடலானது சிவ என்கின்ற இறைவனும் சக்தியும் சேர்ந்து நிலையோடு இருக்கும் பொழுது பட்சத்தில் நம என்பது பின்னாடி வந்துடும். நம என்கின்ற வார்த்தை போற்றிக்காக கூறப்பட்டாலும் நமசிவய என்பது பஞ்சாட்சர பதம் தான், 5 எழுத்து பதம் தான் அது. அப்ப நவும் முன்னாடி வரக்கூடாது, ஏன்னா அவை எல்லாம் உலகத்தை பற்றியது. அப்ப சிவைய நம்ம முன்னாடி போடுறப்போ என்ன ஆகும்னா, இறைவன் முன்னாடி வந்துடுவார், இந்த உலகம் என்பது பின்னாடி போயிடும். கழுத்தளவு தண்ணி, பாக்கி எல்லாம் கீழே போயிடுச்சு, மேல வேவும் சீயும் மேல வந்துடுச்சு. அப்படி நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது சிவைய நம இப்படி சொல்லியாச்சு. இரட்டை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி இரட்டை மாணிக்கம்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை பத்தி அடியேன் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன இரட்டை மாணிக்கம் அப்படின்னா, இரட்டை மால் நீக்கம். அந்த மந்திரம் என்னன்னா சிவய வசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சிவய வசி அப்படின்னா, நடுவுல யா இருக்கும், இந்த பக்கமும், அதாவது நேவும் காணா போயிடுச்சு, அதுதான் சிவயவசி. அந்த மாலை நீக்குவதனால அது மால் நீக்கம். அந்த மால் நீக்கம்ங்கிறது மாணிக்கமா மாறிடுச்சு. இப்ப தெரியுதா எதற்காக அவருக்கு மால் நீக்க வாசகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க? மால் நீக்கிறதுனால அவர் மாணிக்க வாசகர். இந்த உயிரை பற்றியுள்ள எல்லா அப்ப இந்த வார்த்தைக்கு என்னன்னா இரு இரட்டை மாணிக்க மால்நீக்கம் சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு. எதனால அப்படின்னா, இந்த யா என்பது தோய்ந்து தோய்ந்து வாவோடு சேர்ந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய குடிலை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது சிவபரப்பொருளோடு நம்மளை சேர்க்க வேண்டும். இந்த விஷயம் நமக்கு நடந்துடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? மற்றைய அடியார்கள் மாதிரி சிவபெருமான் ரொம்ப நேரம் யோசிக்க மாட்டார். மற்றைய நாயன்மார்கள் மாதிரி அந்த சோதிக்கிற அந்த இதெல்லாம் போயிடும், நேரடியா வந்துடுவார். ஏன் வரார்? ஏன் இந்த உருத்திர பசுபதி நாயனாருக்கு வேற எந்த விதமான இதுவுமே இல்லாம நேரடியா ஸ்ட்ரைட்டா சாமி ஏன் உடனே வரார்? அடுத்த பாடல் 7வது பாடல் முடிஞ்சிருச்சு, பாட்டு முடிஞ்சிருச்சு. இவர் தண்ணியில நின்று கையை தூக்கணும்னா சாமி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் வரார் அப்படின்னா, இவருடைய ஆன்மாவானது ஸ்தூலத்தை எல்லாம் விட்டுடுச்சு, உலகத்தை எல்லாம் விட்டுடுச்சு. அதுதான் அடிமை திறம் நீங்குதல், அடிமை திறம் புரிதல். அடிமை திறத்தை அவர் நினைத்துட்டார், புரிகிறார். என்ன புரிகிறார்? ருத்ரத்தை படிக்கிறார். படிக்கிறப்ப என்ன நடக்குது? அவருக்கு அவருடைய அருள் சக்தி இந்த ஆன்மாவை சிவத்தோடு ஒன்றாக சேர்க்குது. இதற்கு அப்புறம் இருக்கிற பாடல்கள் ரொம்ப சிறப்பு, ரொம்ப டீட்டெயிலான குறிப்புகள் ஒன்றும் அதிகமாக இல்ல. அடுத்து அவர் திருநாளை போவார பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சுவாமி.
அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 8வது பாடல்ல வந்து காதல் அன்பத்தம் அருமதவ பெருமை ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்யும் மற்றவர் தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 8வது பாடல்ல வந்து சிவபுரிக்கு போயிடுறாருன்னு சொல்றாரு. 9வது வந்து இறைவனுடைய திருவடி அணைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த 7வது பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றது வந்து உமையிடம் மகிழ்ந்தவர் இவரை வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்க? அடிமை திறம் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓதனும், ஓதுவதால் நாம் இறைவனை அடைய முடியும். சாமி எங்களுக்கு ருத்ரம்லாம் தெரியும், எங்களுக்கு அதெல்லாம் ஓத வைக்காதீங்க. எதுக்கு ருத்ரம் படிக்கணும்? உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் ருத்ரம் படிச்சுதான் இறைவனை போய் அடையிறாங்களா? எந்த விஷயம் ஓதினாலும் அந்த இடத்துல சிவம் நிலைத்து இருக்கணும். இடையறாத அன்பு நிலைத்து நாம் ஓதணும். உணர்வு நிலையிலே நாம் இறைவனோடு ஒன்றர கலக்கணும். உங்களுக்கு தேவாரம் முழுவதும் படிக்க வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. திருமந்திரம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருவருட்பா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருக்குறள் படிக்க வேண்டிய அவசியம். திருவாசகத்துல 51 பாடல்கள் இருக்கு. முதல் பாடலாக சொல்லப்பட்ட சிவபுராணம் என்கின்ற ஒரு பாடல் போதும். அந்த சிவபுராணம் என்பதே சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தின் உரை. அத நானா சொல்லல, நான் இந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய வார்த்தையே கிடையாது. மணிவாசகர் அவரே சொல்லியிருக்கார் அந்த பாடல்ல. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். எதை உரைக்கிறார்? சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். உரைப்பன் ஓதுவன், நான் ஓதி ஓதி சொல்கின்றேன். ஆரம்பிக்கிறப்ப நமசிவாயால் ஆரம்பிக்கிறார். இந்த உடல் பற்றிய சூக்ஷ்ம உடலை பற்றி ஆரம்பிக்கிறார். முடிகிறப்ப எங்க போய் முடிக்கிறார்? உணர்வு நிலையில முடிக்கிறார். உணர்ந்து சொல்லுவார். எங்க போவார்? சிவபுரி எல்லையில் போய் நிற்பார். சிவபுரி எல்லையில் போய் நிற்பது மட்டுமல்ல, நாம் தான் போய் சிவபுரி எல்லைக்கு போக முடியும். ஆனா உமையிடம் மகிழ்ந்தவர் இந்த ஆன்மாவிடம் சேர்வார். அப்பொழுது இந்த நாயனாரினுடைய வாழ்க்கையிலிருந்து, அதாவது இந்த அவருடைய அந்த புராணம் மூலமாக ஒரு சில குறிப்புகளை தெய்வ சேக்கிழாரும் நம்மளுடைய திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அடிமை திறம் புரிய வேண்டும். அடிமை திறம் என்றால் என்ன? இந்த இறைவனுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது குறைவதற்கு நாம் ஒரு விஷயத்தை இறைவன் மேல் அன்பு வைத்து, இடையறாத அன்பு வைத்து அந்த விஷயத்தை செய்யணும். எந்த விஷயமாக வேணாலும் செய்யலாம். இது முதல் ஒரு விஷயம். இரண்டாவது, நமக்கு இந்த உடல் எடுத்து நாம் இங்கே வந்திருந்தாலும், இந்த ஆன்மாவுக்கு உடல், அதாவது உடல் எடுத்து இந்த உலகத்துல இருந்தாலும் உலக பற்றை நாம் விட வேண்டும். இறைவன் மீது நாம் பற்று வைத்திருக்க வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றை, பற்றுக பற்று விடற்கு. இறைவன் மீது நாம் வைத்திருக்கணும். மூன்றாவது, ஒழுக்கத்தோடு, எங்கே ஒழுக்கம் சால்பு எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான் இறைவன் நிலைப்பார். அதனாலதான் அந்த இடத்த சொல்றார். இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீரை பற்றி அவர் சொல்ல வந்த விஷயத்தை அடியேன் சொல்வதற்கு மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 மார்க்கங்கள் இருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம் என்பது நாம் செய்ய வேண்டியது. ஞானம் என்பது அதுவாக விளைய வேண்டியது.
அப்போ அந்த கிரியையிலே நாம இருக்கிறோம் இல்லையா, கிரியை செய்யறவங்க, யோகம் செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உடலை சூடுபடுத்துவாங்க, ரொம்ப சூடுபடுத்துவாங்க, தேவைக்கு அதிகமாக சூடுபடுத்துவாங்க. ஏன்னா அப்ப அந்த யோகம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஞானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடம்பு குளிர்விப்பாங்க. தன் பனை சோல் தன்னார் மதி உடையான். தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த நாயனமார் என்ன செய்யறார், தன்னுடைய உடலை சூடுபடுத்தி நீரிலே போய் நிற்கிறார். அதாவது யோக நெறியிலே அவர் நிற்கிறார், ஞானம் அவருக்கு விளைகின்றது. அதனால இறைவன் சேர்ந்து கொள்கின்றார், இறைவனுடைய திருவடியில இவர் போய் சேர்ந்து கொள்கின்றார் என்கின்ற விதமாக இன்றைய இந்த திரு உருத்திர பசுபதி நாயனார் அவர்களுடைய அந்த புராணத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த புராணத்தை நாம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நாம் இதற்கப்புறம் நாம் இறைவனை நாம் அணுக வேண்டிய முறையிலே நம் வாழ்விலே எந்த விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அந்த இறைவன் மீது நமக்கான உணர்வு நிலை எப்படி, நாம் எப்பொழுதுமே இறைவனுடைய அந்த உணர்வு நிலையிலேயே எப்படி நிலைத்து இருக்க வேண்டும் என்கின்ற பயிற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கும் இந்த திருவருள் கண்டிப்பாக துணை புரியும் என்று சொல்லியும், இந்த வாய்ப்பை அடியனுக்கு அளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கும் இங்கே எழுந்தருளியுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் நன்றி கூறுகின்றேன். இன்றைய இந்த உரையாற்றலிலே ஏதேனும் தவறு இருந்தால் அது அடியேனுடைய இயலாமையையும் அறியாமையையும் மட்டுமே சேரும். இந்த உரையிலே எந்த ஒரு நல்ல சிறந்த கருத்துக்களாகவும் தத்துவங்களாகவும் இருந்தாலும் அவை அனைத்தும் எம்மை ஆட்கொண்ட குருநாதருடைய திருவடிக்கே சமர்ப்பணம் செய்து அடியேன் என்னுடைய சுற்றுரையை நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. திருவடி வணக்கம்.